வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ மொபைல் சார்ஜர். சோலார் பேனல் யூஸ் பண்ணி, சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி ஒரு செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறது எப்படி. பொதுவாக ஒரு சோலார் பேனல் அப்படின்னு எடுத்துகிட்டா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேனல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ குறிப்பாக நான் இங்கே காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, இது ஒரு பேனல். இந்த பேனல் வந்து 6 வோல்ட்டு 5 வாட் பேனல். பேனல்லே மென்ஷன் பண்ணியிருக்கோம் 0605 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் கம்பெனி இருக்குது, பட் எதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லா கம்பெனியோட எஃபிஷியன்சி ரொம்ப கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எந்த கம்பெனி பேனல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது வாரியா ஓகேவா, வேறு கம்பெனி இருக்குது. லூம் சோலார் இருக்குது, ஓகே, லூமினன்ஸ் இருக்குது, நிறையா கம்பெனி இருக்குது. பட் எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், இப்போது இந்த பேனல்லேருந்து வர்ற வோல்ட் எவ்வளோ வோல்ட் வரும்? 6 வோல்ட்டு 5 வாட் விட்டுருவோம். 6 வோல்ட்டு கண்டிப்பாக வரும். இப்போ 6 வோல்ட் வருதா இல்லையான்னு செக் பண்ணலாமா? பாருங்கள், இப்போ செக் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் பேனலுடைய அவுட்புட்டு வோல்ட் அளக்குறேன். எவ்வளோ வோல்ட் வருது? 9.6, நியர்லி 10 வோல்ட். அப்போது ஒரு பேனலில் எவ்வளோ வோல்ட் வரும் அப்படின்னா, ஓப்பனில் லோடு கொடுக்காத போது, நான் லோடு கொடுக்கல, இதில் எவ்வளோ வோல்ட் வரும் அப்படின்னா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட எவ்வளோ வோல்ட் இன்புட்டோ அந்த வோல்ட்டோட டபுள் வோல்ட் வரும். ஏன்னா ஒரு சப்போஸ் ஒரு கிளைமேட் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட க்ளௌடி ஆயிடுச்சு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட க்ளௌடியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். சோலாருடைய இன்டென்சிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ சோலார் பேனலை பேஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து அந்த லைட்டோட இன்டென்சிட்டியை பொறுத்து தான். ஒருவேளை மேகமூட்டம் இருந்தாவோ அப்போது வந்து உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சிரும், எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். ஓகேவா? சரி, அப்போது கான்ஸ்டன்ட் அவுட்புட் வரதாவே வச்சுக்கோமே. எவ்வளோ வோல்ட் வருது? இப்போ 6 வோல்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வோல்ட்டுக்கு மேலே வரும். இப்போ 10 வோல்ட்டுக்கு மேலே வருது. இப்போ நான் மறுபடியும் 1 செகண்ட் செக் பண்ணுறேன். இன்னும் அவுட்புட்டில் பார்க்குறேன் 9.8 வோல்ட் வருது. இது மேலே அப்படியே கூடும் பாருங்களேன். வெளிச்சம் வர வர இப்போது 10 வோல்ட் வருது இல்லையா? இந்த அளவுக்கு வோல்ட்டு வரும். ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும், இன்புட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ வரும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இதில் எவ்வளோ கரண்ட் வரும் அது ஒன்று இருக்குது. கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் சொல்லுவோம். ஆக்சுவலாக நாம் ஒரு மல்டிமீட்டரில் தான் வோல்ட் அளக்கிறோம். கூடவே வந்து நம்ம கரண்ட் அளக்க முடியும். எவ்வளோ கரண்ட் வருது அப்படின்னு அளக்க முடியும். அது எதை பொறுத்தது அப்படின்னா, இதுக்கு தான் ரொம்ப முக்கியமாக தேவை அந்த சோலாருடைய இந்த வெளிச்சம் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம எவ்வளோ கரண்ட் மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பேனல் பொறுத்த வரைக்கும் 250 மில்லி ஆம்பியர் ப்ரொடியூஸ் பண்ணும், 250 மில்லி ஆம்பியர் ப்ரொடியூஸ் பண்ணும். நான் ப்ரொடியூஸ் பண்ணுதான்னு பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் பாருங்கள் 10 ஆம்பியர் ரேஞ்சு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 10 ஆம்பியர்ஸ் வந்து டிசி 10 ஆம்பியர் ரேஞ்சு நான் செலக்ட் பண்ணிட்டேன். டிசி 10 ஆம்பியர் ரேஞ்சு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இதில் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 பக்கம் பார்க்குறேன், எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். இப்போது மெல்ல மெல்ல கூடணும். ஏன்னா இப்போ சோலார் இப்போ தான் வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்தால் தான் உங்களுக்கு அதில் எவ்வளோன்னு காமிக்கும், இல்லைன்னா காமிக்காது. ஓகேவா? இப்போது ஓப்பனில் இருக்குது, மறுபடியும் க்ளௌட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. வேணால் 250 மில்லி ஆம்பியரில் போட்டுக்கிறேன். 250 மில்லி ஆம்பியர் பிலோ போட்டுட்டு இப்போ பார்க்குறேன், செக் பண்ணுறேன். மோரலெஸ் க்ளௌடி ஆயிடுச்சு. இப்போது 61 மில்லி ஆம்பியர் தான் காமிக்குது. 250 மில்லி ஆம்பியர் வரணும். ஒருவேளை இப்போது ஒரு சோலார் இண்டஸ்ட்ரி அதிகமாச்சுன்னா இது அப்படியே இம்ப்ரூவ் ஆகும், இல்லைனா ஆகாது. ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, இந்த மல்டிமீட்டரில் டிசி கரண்ட் ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த டிசி கரண்ட் ரேஞ்சில் மேக்ஸிமம் 200 மில்லி ஆம்பியர் அளக்கக்கூடிய டேப்பிங் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் 61 மில்லி ஆம்பியர் காமிக்குது. ஆக்சுவலாக இந்த பேனல்லேருந்து வரக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ வரணும் அப்படின்னா 200லேருந்து 250 மில்லி ஆம்பியர் இதில் வரும். மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அபோவ் 100 இப்போ வெளிச்சம் வர வர கூட்டிக்கிட்டே வருது. ஓகேவா? மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு.
ஸோ இப்படி தான் இருக்கும். அதாவது வெயில் வர வர பாருங்கள் கூடிக்கிட்டே வருது. அப்புறம் மடி குறையிறப்போ குறையும். இப்போ நான் வந்து கேமராவில் உங்களுக்கு காமிக்க முடியாது. ஓகேவா, மடி குறைஞ்சிருச்சு இப்போ இன்டென்சிட்டி. ஸோ இப்படி கூடி கூடி வரும். சரி, எனிஹோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா 250 mA வரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2, செல்ஃபோன் ட்ரைனிங், சிஆர்டி டிவி ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் எல்லாமே செப்பரேட் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். ஓகேங்களா, வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைனில் படிக்கிறனால உங்களுக்கு செலவு கம்மியாகும், நேரம் மிச்சமாகும். நீங்கள் இப்போ என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு மீதி ஒர்க்கை நீங்கள் அட்டன் பண்ணலாம். டெய்லி ஒரு 1 hour நீங்கள் இதுக்காக எலக்ட்ரானிக்ஸுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கினா போதும். நீங்கள் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வர முடியும். ஓகேங்களா, இப்போ ஃபுல்லாக க்ளவுட் ஆயிடுச்சு பக்காவாக. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சோலார் பேனல் பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணலாம். அப்போ சோலார் பேனல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது லைஃப்னு எடுத்துட்டிங்கன்னா 25 வருஷம். எந்த பேனலாக இருந்தாலும் சரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டின்னு சொல்லிடுவாங்க. 25 வருஷம் கேரண்டி எல்லா கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்க. பேனலில் 2 விதமாக இருக்குது. ஒன்று மானோ, ஒன்று வந்து பாலிகிறிஸ்டலைன் பேனல். ஓகேவா, பாலிகிறிஸ்டலைன் பேனல் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்குன்னா இந்த மாதிரி பேனல் பிளாக் கலரில் செக்மெண்ட் இல்லாமல் ப்ளூ கலரில் இருந்தாவே அது பாலிகிறிஸ்டலைன். அது கொஞ்சம் விலை கம்மி, பேனல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி பிளாக்கில் இருந்துச்சு அப்படின்னா மானோ கிறிஸ்டலைன் பேனல். இதனுடைய எஃபிஷியன்சி ஜாஸ்தி, கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், விலை ஜாஸ்தி. இதனுடைய ப்ரைஸ் வந்து 350 ரூபா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணணும், ஒரு சோலார் எனர்ஜி பற்றியே தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் ஃபியூச்சரில் டெவலப் பண்ண முடியுங்கனால இதனுடைய காஸ்ட் வந்து 350க்கே கொடுக்குறோம். ஓகேங்களா, இந்த சோலார் பேனலில் வித் டிசி கிளிப் ஒன்று வரும். இந்த மாதிரி அவுட்புட் கிளிப் 2 கிளிப் வரும். இது வேணால் ஐசோலேட் பண்ணிக்கலாம், கிளிப் ஐசோலேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு கனெக்டர், டிசி கனெக்டர். ஓகேவா, அப்போ நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சார்ஜர் மாடுல் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன டைப் ஆஃப் சார்ஜர் மாடுல் இப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன். இதுதான் சிம்பிளாக, இது சன்ரேஸு, சோலார் பேனல்லேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ். இது வந்து 6 வோல்ட்டு 5 வாட் பேனல். இந்த 6 வோல்ட் 5 வாட் பேனலில் வரக்கூடிய வோல்ட் எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்கேன். 10 வோல்ட்டுக்கு மேலே வருது பார்த்தோம். இந்த 10 வோல்ட் வந்தாவே போதும், நாம் லோடு ஒரு பல்பை நம்ம ஆப்ரேட் பண்ணலாம், பல்ப் எரிய வைக்கலாம். வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் 25 வருஷத்துக்கு எந்த செலவும் கிடையாது. இபியோட கனெக்ஷனே இல்லாமல் இந்த ஒரு பேனல் போதும், ஒரு பல்பை நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், நான் அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஹோல்டர் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஹோல்டர் எது கொடுத்துருக்கேன்னா ஐசோலேட்டாக வச்சுருக்கேன். இதில் கனெக்டரை கொடுத்தோம்னா இதில் ஒரு பல்ப் வந்து எரிய வைக்கலாம். இப்போ வெளிச்சம் இல்லை. ஓகேங்களா, எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்குன்னு தெரியல, வேணால் நான் கொடுத்து பார்க்குறேன். பல்பு பார்க்கலாம். இப்போது எஸ், பரவாயில்ல, அப்போ கூட பல்ப் எரியுது. ஓகேவா, பாருங்களேன், வோல்ட்டு கம்மியாக இருக்குது, வெளிச்சம் கம்மியாக இருக்குது. வெளிச்சம் கம்மியாக இருக்கும்போது கூட இந்த பல்பை நம்ம எரிய வைக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பல்ப். வேணால் ஐசோலேட் பண்ணிடலாம். ஸோ வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு பேனல் வாங்குங்க. அந்த பேனல் மூலிமா ஒரு பல்ப் லோடு கொடுத்து முதல்ல ஒர்க் பண்ணுதான்னு பாருங்கள். இல்லை இண்டிவிஜுவலாக இந்த பல்போட இது குரூப் ஆஃப் எல்இடிஸ் இருக்குது. சிங்கிளாக ஒரு எல்இடி வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகேவா, இதுதான் நான் கனெக்டரை கொடுத்துருக்கேன். ஓகேவா, அப்போது நான் இதை ஐசோலேட் பண்ணிடுறேன், எடுத்துட்றேன். இது ஒரு 12 வோல்ட் பல்ப் இது. ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கேன், இதில் ஒரு மாடுல் கொடுத்துருக்கேன். இந்த மாடுலில் TP4506 அப்படிங்கிற மாடுல். இது என்ன பர்பஸ்க்காக கொடுத்ததுன்னா ஒரு சார்ஜருக்காக இருக்குது. இந்த இடத்துல ஒரு லித்தியம் செல் கொடுத்துருக்கேன். லித்தியம் செல் பற்றி உங்களுக்கு தெரியும், பக்கா எஃபிஷியன்சி உள்ள ஒரு செல். இந்த செல்லில் எவ்வளோ வோல்ட் எவ்வளோ கரண்ட் அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும்.
3.7 வோல்ட் மினிமம். சார்ஜ் ஃபுல்லாச்சுன்னா 4.25 வோல்ட் இருக்கும். கரண்ட் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். 1200 மில்லி ஆம்பியர்லேருந்து 10,000 மில்லி ஆம்பியர் வரைக்கும் 10 ஆம்பியர் வரைக்கும் மார்க்கெட்டில் இந்த லித்தியம் செல் அவைலபிள். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். இந்த பேனலோட ப்ரைஸ் வந்து 350 ரூபா வரும். இந்த லித்தியம் செல்லோட விலை வந்து 50 ரூபா வரும். ஓகே, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, இந்த மாடல் எங்கிட்ட இருக்குது. இந்த மாடல் 75 ருபீஸ் வரும். அப்போ இந்த மாடலுக்குள்ளே கொடுக்குற வோல்ட் வந்து ஒரு 12 வோல்ட் டிசியாக இருந்தாலும் இது அவுட்புட்டில் என்ன வோல்ட் வரும் உங்களுக்குன்னா இந்த லித்தியம் செல்லை சார்ஜ் பண்ணும். இப்போது கரண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செல்லுலேருந்து லித்தியம் செல் பேட்ரின்னு சொல்கிறாங்க. பேட்ரி அப்படின்னா ஒன்றுக்கு மேலே செல் இருக்கணும். அது சீரியஸோ பேரலோ இருந்தால் தான் பேட்டரி. அப்போ இந்த ஒரு செல் மூலிமா நம்ம இந்த சாக்கெட் வழியாக, அது ஒரு மாடுல் தான், இந்த மாடுலில் என்ன பண்ணலாம், நம்ம மொபைல் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணலாம். அதுதான் கான்செப்ட். அப்போது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தால் ஒரு லித்தியம் செல்லு வேணும்னா பேரலெல்லாம் நீங்கள் எத்தனை செல்லு வேணால் கொடுத்துக்கலாம். 4 செல்லுகளை கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு செல்லை பேரல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பேக்கப் கிடைக்கும், ஹவர்ஸ் கிடைக்கும். 1 மணி நேரமாக 10 மணி நேரமாக அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் செல்ஸை பேரல் பண்ணுறதை பொறுத்து இருக்குது, உங்களுடைய ரிக்குயர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. அப்போது ஒரு பேனல் ப்ளஸ் மாடுல் ப்ளஸ் ஒரு லித்தியம் செல் இருந்தால் போதும். இந்த லித்தியம் செல் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் கரண்ட் இல்லாத பொழுது, அதாவது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த சோலார் பேனலை. அப்போ சோலார் பேனலோடு வச்சுட்டோம்னா சோலாரில் இருக்கிற எனர்ஜியை கிடைக்கும் போது, ஏன்னா வேரியபிளாக இருக்கும். இப்போயே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த இன்டென்சிட்டி இப்போ இல்லை. ஓகேவா? இல்லாத போது இந்த செல்லு வந்து சார்ஜ் பண்ணி வச்சுக்கோம். அப்போ நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான் இதனுடைய கான்செப்ட். இதுதான் நல்ல எஃபிஷியன்சியாக இருக்கும். ஓகே, இப்போது இதில் சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் ஒரு ஃபோன் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் மூலிமா நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஒரு கனெக்டர் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கனெக்டில் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த கனெக்டில் இருந்து இந்த ஃபோனுக்கு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ சார்ஜ் ஆகுது. ஃபோன் வந்து சார்ஜ் ஆகுது. இந்த மாதிரி சார்ஜ் பண்ண முடியும். இப்போ சோலார் இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, வெளிச்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் இந்த செல்லில் இருக்கிற சார்ஜ் மூலிமா இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அப்போ வெயில் வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சோலார் பேனலுடைய சோர்ஸை பயன்படுத்தி இந்த லித்தியம் செல் வந்து சார்ஜ் பண்ணிக்கும். சார்ஜ் பண்ணுறது மூலிமா சோலார் ஒர்க் பண்ணும் பொழுதும் நமக்கு மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லாத போதும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த பேக்கேஜை மட்டும் நம்ம தனியாக ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த செல்லில் சார்ஜ் இருந்துச்சுன்னா பவர் பேங்க் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஒரு குறைஞ்ச ஒரு முதலீட்டில் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு மொபைல் சார்ஜர் இந்த மாதிரி சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி நாம் அசம்பிள் பண்ண முடியும். சரி, அப்போ என்ன இதுக்கு கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இப்படி தான் கொடுத்துருக்கோம். இது சோலார் பேனல்லேருந்து இந்த மாடலுக்கு கொடுக்குறோம். இந்த சார்ஜிங் மாடல்லேருந்து அவுட்புட்டை எடுத்து இந்த லித்தியம் செல்லுக்கு கொடுத்துட்றோம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு இந்த மாடலிருந்து இந்த லித்தியம் செல்லுக்கும் இந்த மாடலுக்கும் பேரலெல்லாம் எடுத்துருக்கு. இங்கே தான் மொபைல் ஃபோனு நம்ம என்ன பண்ணோம், போர்ட் இங்கே கொடுத்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அப்போ சோலாரில் வர எனர்ஜி இந்த மாடலுக்கு போய் இதில் வர்ற வோல்ட் வேரியபிளாக இருந்தால் கூட, ஏன்னா சோலார் இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். 6 வோல்ட்டு வரலாம், இல்லையா 10 வோல்ட்டுக்கு மேலேயும் வரலாம். இது ரெகுலேட் பண்ணி வர்ற வோல்ட்டை இந்த லித்தியம் செல் சார்ஜ் பண்ணிக்கும். அட் த சேம் டைம் இந்த மாடலுக்கும் உள்ளே போயிடும். இந்த மாடல் வழியாகவும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபோனு சார்ஜ் பண்ணலாம். லித்தியம் செல்லை யூஸ் பண்ணி ஒருவேளை சோலார் இன்டென்சிட்டி இல்லாத பொழுது செல்லிலிருந்து உங்களுக்கு உடனே இந்த மாடலுக்கு போய் இந்த மாடல்லேருந்து அவுட்புட் வெளியே வந்துடும். ஓகே, இதுதான் இந்த மாடலுடைய பிக்சர் படம். இதுதான் நம்ம யூஸ் பண்ண இந்த ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய மாடல். அதாவது இந்த இடத்துல இன்புட் சோலார்லேருந்து இன்புட் இதில் கொடுக்குறோம், ப்ளஸ் மைனஸ் இங்கே கொடுத்துட்றோம். சோலார் பேனல்லேருந்து இங்கே கொடுத்து இந்த போர்டில் ப்ராசஸ் ஆகுது. ப்ராசஸ் ஆகி
பி ப்ளஸ் பி மைனஸுங்கிறது லித்தியம் செல்லுக்கு சப்ளை இங்கே போயிடும். ஓகே, சோலார் எனர்ஜி இல்லாத பொழுது நைட் டைம்னு வச்சுக்கோங்களேன். நைட் டைமில் என்ன ஆகுனா இந்த பேட்டரியில் ஸ்டோர் ஆகிருக்கிறது இந்த ப்ளஸ் மைனஸ் மூலியம் அவுட்புட் ப்ளஸ் அவுட்புட் மைனஸ் மூலிமா நமக்கு எங்கே வரும், இன்னொரு மாடலுக்கு கொடுத்து நாம் மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கப் அப்படிங்கிறது இந்த லித்தியம் செல்லுடைய பேரல் கனெக்ஷனை பொறுத்து இருக்குது, அல்லது லித்தியம் செல்லுடைய வோல்ட் ப்ளஸ் ஆம்பியரை பொறுத்து இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக நான் பண்ணியிருக்கேன், இதுதான் ஒர்க் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இந்த இன்புட் 5 வோல்ட்டுங்கிறது சார்ஜரில் கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் போட்டிருக்கு. நான் இந்த சார்ஜருக்கு பதிலாக தான் சோலார் பேனல்லேருந்து ப்ளஸ் மைனஸ் உள்ளே கொடுத்து இந்த ப்ளஸ் மைனஸ் மூலிமா பேட்டரிக்கு கொடுத்துட்டு சோலார் எனர்ஜி இல்லாத பொழுது இந்த செல்லிலிருந்து அவுட்புட் மைனஸ் அவுட்புட் ப்ளஸ் மூலிமா நேராக லோடு இந்த தான் என்ன பண்ணியிருக்கோம், ஃபோனுக்கு சார்ஜிங் பண்ணுறோம். அப்போது சோலார் இருக்கும் பொழுதும் சார்ஜ் பண்ணிக்கலாம், சோலார் இல்லாத போதும் நைட் டைமில் கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த யூனிட் இருந்தால் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் காஸ்ட்டில் நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். அசசரிஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. இதுதான் வந்து TB4056னுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம். ஓகேவா, இந்த க்ரீன் எல்இடி ரெட் எல்இடி சார்ஜ் ஆகும்போது இந்த எல்இடி எரியும், சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த எல்இடி எரியும். ஓகேவா, இதுதான் டோட்டல் சர்க்யூட்ஸ். இதை பற்றி ஒரு வீடியோ நான் ஏற்கனவே ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சோலார் பேனலை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு பக்காவாக என்ன பண்ண முடியும், ஒரு மொபைல் சார்ஜ் பண்ண முடியும். மொபைல் சார்ஜ் மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு லோடு பல்பு எரிய வைக்க முடியும். ஒரு எல்இடி பல்ப், ஒரு 5 வாட் பல்ப் என்ன பண்ணலாம், இதுக்கு கொடுக்கலாம் இந்த இன்புட்டில். அப்போ 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்ச் இருக்குது, இந்த சுவிட்சை ஆன் பண்ணுன்னா பாருங்கள், லைட் எரியுது இல்லையா, லைட் எரியுது இல்லையா, லைட் எரியுது. நான் ஆஃப் பண்ணுறேன், இப்போது ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாடலுக்கு சப்ளை போகலை. இந்த மாடலுக்கு சப்ளை போகாத போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு பல்ப் கொடுத்துக்கலாம். இப்போ முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு டிசி பல்பை இதில் கொடுத்து பாருங்கள், பல்பை எரிய வைக்கலாம். இப்போ இந்த ஆன் பண்ணும்போது இந்த மாடுல் கரண்ட் எடுக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். பாருங்கள், இண்டிகேட் லைட் எரிஞ்சிட்ருக்கு. இப்போது நான் இந்த மாடுலுக்கு போகிற சப்ளையை பிரேக் பண்ணேன்னா பல்ப் உடனே எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லோடு பல்பு யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா என்ன பண்ணலாம், மொபைல் சார்ஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, மறுபடி 1 செகண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் இருக்கிற இந்த லைட்டோட இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, என்ன ஆயிரும் உங்களுக்கு, ஒர்க் பண்ணுது, இது மாடுலுக்கு போகுது, ப்ராசஸ் ஆகுது. இதை வந்து ஆன் பண்ணோன்னே இங்கே என்ன ஆயிரும் உங்களுக்கு, இந்த லோடு ஒர்க் பண்ணும்போது இதுக்கு போகிற சப்ளை பத்தாது, கட் ஆஃப் ஆயிரும். ஓகே, எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வீடியோ வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். சோலார் சம்மந்தப்பட்ட எல்லா மெட்டீரியல்ஸ் எங்கிட்ட இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.